think how. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேப்பர் ஸ்டாச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பேப்பரை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுல கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கணும். வெந்தயம் எதுக்குன்னா நல்லா பிசு பிசுன்னு நல்லா ஒட்டுறதுக்கு தான். போட்டுட்டு தண்ணி ஊற்றணும். இது இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஊறி நாளைக்கு காலையில தான் எடுத்து நம்ம அரைக்கணும். இப்ப இந்த பேப்பர் நைட் ஃபுல்லா தண்ணியில ஊறிடுச்சு. இப்ப நம்ம இதை கிரைண்ட் பண்ணி எடுக்க போறோம். இப்போ ஊற வச்சிருக்க பேப்பரை நம்ம அரைக்க போறோம். இந்த மாதிரி நல்லா ஃபைனா அரைச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவைன்னா கார்ன்ஃபிளவர். கார்ன்ஃபிளவருக்கு பதிலா நீங்க ஒயிட் சிமெண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் கார்ன்ஃபிளவர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சால்ட் வாட்டர். சால்ட் வாட்டருக்கு பதிலா வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ நான் சால்ட் வாட்டர் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பேப்பர் அரைச்சது, காட்டன் கிளாத், க்ளூ. இப்போ காட்டன் கிளாத் எடுத்து நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த பேப்பரை அதுல வச்சு நம்ம ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். அந்த வாட்டர்லாம் அதுல இருக்க கூடாது. இந்த மாதிரி அதுல இருக்க வாட்டர்ல எடுத்துக்கணும். இப்போ நம்ம தண்ணி எடுத்ததை ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கணும். பாருங்க, இப்படி தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் ஆஃப் சால்ட் வாட்டர் அதுல எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கார்ன்ஃபிளவர் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கணும். நான் கார்ன்ஃபிளவர் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ 1 ஸ்பூன் ஆஃப் க்ளூ நம்ம அதுல ஊத்த போறோம். க்ளூ திக்கா இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் போதும். கொஞ்சம் லிக்விட் மாதிரி இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் வேணும். நல்லா சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி நல்லா இதையும் பிசைக்கணும். இப்போ நம்ம ஸ்டாச்சு செய்யறதுக்கு தேவையான கிளே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்னோமேன் செய்ய போறேன். ஸ்னோமேனுக்கு அதோட வயிறு இப்ப நான் செஞ்சு வச்சிருக்கேன். உடம்பு, அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராங்குக்காக ப்ரூம் ஸ்டிக் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் தலைக்கு ஒரு ரவுண்ட் உருட்டி வச்சிருக்கேன். அதை இந்த ப்ரூம் ஸ்டிக்ல ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்னோமேன் ரெடி ஆயிடுச்சு. கண்ணெல்லாம் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸ்னோமேனுக்கு கை குச்சில தான் இருக்கும்ன்றதால நம்ம ப்ரூம் ஸ்டிக் வச்சிருக்கோம். இதை ஒரு நாள் ஃபுல்லா காய வைக்கணும் நல்ல வெயில்ல. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டாச்சுஸ்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இதை நம்ம வெயில்ல காய வச்சு பெயிண்ட் அடிச்சிட்டா அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாச்சு ரெடி, பேப்பர் ஸ்டாச்சு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம செஞ்சு வச்ச எல்லா ஸ்டாச்சுஸும் ரெடி ஆயிடுச்சு, காஞ்சிடுச்சு. இதெல்லாம் நம்ம இப்போ பெயிண்ட் பண்ணா மட்டும் போதும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கலர் அடிச்சாச்சு. Thank you friends. உங்களின் திறமைகள் வளர என் வாழ்த்துக்கள்.